2025ஆம் வருஷம் எலான் மஸ்கோட ஸ்டார்ஷிப் வரலாறு படைச்சிருக்கு. ஆனா அந்த வெற்றிகரமான லேண்டிங்க்கு பின்னாடி என்ன நடந்தது? வாங்க டீடைலா பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்ல ஒரு மைல்கல்னு சொல்லலாம். எலான் மஸ்கோட ஸ்டார்ஷிப்போட 2025ஆம் வருஷம் லேண்டிங். இது வெறும் லேண்டிங் இல்லைங்க, இது ஒரு டெக்னாலஜி புரட்சி. இந்த வீடியோல அந்த லேண்டிங் எப்படி சாத்தியமாச்சு, அதுல இருந்த சவால்கள் என்ன, எதிர்காலத்துக்கு இது என்ன அர்த்தம்னு எல்லாமே தெரிஞ்சுக்க போறோம். நீங்க விண்வெளி ஆர்வலரா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கானது. முதல்ல ஸ்டார்ஷிப்னா என்னன்னு சுருக்கமா பார்ப்போம். இது வெறும் ராக்கெட் இல்லைங்க, இது ஒரு முழுமையான விண்கலம். எலான் மஸ்கோட கனவு மனிதர்களை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புறது, அப்புறம் நிலாவுலையும் வேற கிரகங்களையும் காலனி அமைக்கிறது தான். இது மறுபடியும் பயன்படுத்தக்கூடிய ரீயூசபிள் விண்கலம். அதாவது ஒவ்வொரு தடவையும் புதுசா ராக்கெட் செய்ய தேவையில்லை. இதுதானோட பெரிய பலமே. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு ஏரோப்ளேன் ஒரு தடவை பறந்துட்டு திரும்ப வந்து சர்வீஸ் பண்ணி மறுபடியும் பறக்குது இல்லையா? அதே மாதிரி ஒரு ராக்கெட்டையும் மறுபடியும் பயன்படுத்த முடிஞ்சால் விண்வெளி பயணம் எவ்வளவு மலிவாகவும் எளிதாகவும் மாறும். இதுதான் ஸ்டார்ஷிப்போட அடிப்படை யோசனை. ஆனா இந்த மறுபயன்பாடுங்கிறது ராக்கெட் துறையில அவ்வளவு சுலபமான விஷயமா இல்லைங்க. அதுல ஏகப்பட்ட சவால்களை சந்திக்க வேண்டும். சரி, இப்போ 2025ஆம் வருஷத்துக்கு வருவோம். இந்த குறிப்பிட்ட லேண்டிங் ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? ஏன்னா இதுதான் ஸ்டார்ஷிப்போட முதல் முழுமையான வெற்றிகரமான ஹார்ட் லேண்டிங். அதாவது எந்த விதமான பாதிப்பும் இல்லாம தானாகவே தரையிறங்கியது. இதற்கு முன்னாடி நடந்த பல சோதனைகள்ல சில விபத்துகள், சில பாதி லேண்டிங்கள் நடந்துச்சு. ஆனா இந்த தடவை எல்லா சிஸ்டமும் கச்சிதமா வேலை செஞ்சது. இதோட முக்கியமான அம்சம் என்னன்னா பெல்லி ஃபிளாப் மேனுவர். ராக்கெட் வளிமண்டலத்துக்குள்ள நுழையும் போது அதோட அகலமான பக்கத்தை வச்சு ஒரு பறவை மாதிரி காற்றில் மிதந்து வந்து வேகத்தை குறைக்கும். இது பார்க்கறதுக்கு ரொம்ப ரிஸ்கானதா தெரிஞ்சாலும் இதுதான் அதோட வேகத்தை திறமையா குறைக்க உதவுது. இதை ஏரோ பிரேக்கிங் சொல்லுவாங்க. அப்புறம் தரை இறங்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராக்கெட் நேரா நிமிர்ந்து அதோட ராப்டர் என்ஜின்களை பயன்படுத்தி மெதுவா தரையில இறங்கும். இந்த துல்லியமான கட்டுப்பாடு தான் இங்க முக்கியம். ஒரு சின்ன தவறு நடந்தாலும் ராக்கெட் வெடிச்சு சிதறிடும்.